ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், த்ரெடிங் பார்ட் 3. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல சொன்ன மாதிரி த்ரெட் ஹேண்டில் பண்ணதுக்கப்புறம் பார்ட் 2ல சொன்ன மாதிரி ஹேரை டார்கெட் பண்ணி ரிமூவ் பண்ண தெரியும், கான்ஃபிடென்ஸாக இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஃபேஸில் டெஸ்ட் பண்ண ஒரு பிளேஸ் வந்து அப்பர் லிப்பை. அப்பர் லிப்பில் இருக்கிற ஹேரை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண கற்றுக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி டைட் பண்ண சொல்லுங்கள் கிளைண்ட்டை. ஸோ அப்பர் லிப் எடுக்கும்போது ஹேர் வந்து அப்பர் லிப்பில் நிறைய தெரியுது, விசிபிளாக தெரியுதுன்ற பட்சத்தில் மட்டும் அப்பர் லிப் எடுங்க. உங்ககிட்ட வர கிளைண்ட்ஸ்க்கும் அப்பர் லிப்பில் அந்த அளவுக்கு ஹேர் தெரியல, ஆனால் கிளைண்ட் வந்து எடுக்க சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு தெரியல மேம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இருந்தால் மட்டும் எடுத்து விடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிப்ஸோட கார்னரில் வந்து நீங்கள் த்ரெட் எடுத்துகிட்டு போகாதீங்க பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா. ஏன்னா அந்த இடத்துல வந்து கட் ஆகிடும். லிப்ஸ் இருக்குல்லையே அந்த கார்னரில் கட் ஆகிடும். ஸோ வந்து பிளட் வந்துடும். அது பார்த்து கேர்ஃபுல்லாக த்ரெட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ரைட் சைடு எடுக்கும்போது ஃப்ரண்ட்லேருந்து எடுத்தேன். ப்ளஸ் இந்த மாதிரி லெஃப்ட் சைடு எடுக்கும்போது நான் பின்னாடி போய் நின்றுக்கிட்டேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பின்னாடி நான் நின்று த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் த்ரெட்டிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எடுத்த உடனே ஐப்ரோஸ் வந்து பண்ண முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் த்ரெட்டை வந்து பண்ண முடியும், ஐப்ரோ பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் பியூட்டிஷியன் கற்றுக்கணும், இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாருக்காச்சும் பியூட்டிஷியன் கற்றுக்கணும்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.